திருமூலர் பேசுவார். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். உலகத்தினுடைய ஆசை என்பதான் இறைவனை மறைச்சது. பரத்தை மறைத்தது, பரம்பொருளை மறைத்து வைத்து இருக்கிறது உலகம். உலகமே கண்டதே சொர்க்கம். இந்த விந்து என்பதை பற்றி பேசணும்னா ரொம்ப அதிகம். வானத்தினும் மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி, அர்த்தமே வேற. உள்ள நுழைஞ்ச அதே மாதிரி என் குருநாதர் பேசுவதில் உள்ள நுழைஞ்சோம்னா ஆழ்ந்து போயிட்டே இருக்கும். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். முதல்ல பரத்தை உலகம் வந்து இறைவனை மறைச்சிச்சு. அதுக்கடுத்து இறைவனை தெரிந்து கொண்டால் பரத்தில் மறைந்தது, இறைவனில் உடம்புல எல்லாம் ஒடுங்கி போச்சு. பார் முதல் பூதம், இறைவனை கொண்டோமை என்னால் உலகம் தெரியாது இல்லையா? அது உதாரணம் சொல்றாரு. மரத்தை மறைத்தது மாமதை யானை. மரத்தை ஒரு நோக்க மரத்தில் அற்புதமான ஒரு கருப்பா ஆனந்தம். அந்த காலத்து நோக்க மரம், இப்போ 2 ரூபாய்க்கு நோக்க மரம் இல்லை, பெரிய நோக்க மரம். அதில் ஆனந்தமா கலையாக வடித்திருக்கிறார் ஒரு தச்சன், மயனுடைய சொந்தக்காரன். நிஜ யானை நிற்பது போல விழித்தன்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. உடனே அந்த இடத்துக்கு ஐயோ யானைங்க எவ்வளவு பெரிய யானை நிற்குதே அப்படி பயந்து நிற்கிறார்கள். உண்மை தெரியாது சாதாரண பாமரர்கள். கொஞ்ச நேரம் அதில் விஸ்வகர்மா வர்றார். வந்த உடனே ஆஹா அப்படி தட்டுறார். என்ன அற்புதமான நோக்க மரம், அடாடா. உடனே முதல்ல யானைன்னு கேட்டு பயந்தவன் மரணம் தட்டி அட மரடின்னாவன். இப்ப என்னாச்சு? முதல்ல மரத்தை மறைத்தது மாமத யானை. இப்ப மரம் சொன்ன உடனே எது மறைஞ்சு போச்சு? யானை போயிடுச்சு. மரத்தில் மறைந்தது மாமத யானை. திருமூலர் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உண்மை உணர்ந்தவர்களுக்கு இது தெரியும். இதனை உலகெல்லாம் பரப்ப செய்தவர் ஞானியார் சுவாமிகள் தான். அதற்கடுத்து வேறு யாரும் இல்லை. அப்படி நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கின்ற பொழுது கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெரும் தடவந்தர் தன் மகளுக்கு மருத்துவ படிப்பு இல்லையே என்ற ஒரு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு அமைச்சரையும் அதிகாரிகள் நொந்து கொண்டு விதி அவர்களை எங்கே அழைத்து வருகிறது? சமராபுரிக்கு அழைத்து வருகிறது. அவர் இதுவரைக்கும் வந்ததே கிடையாதாம். அப்போ கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. யான் வெளிப்பிரக, அதாவது முருகனுடைய திருக்கோயிலிலே வெளிப்பிரகாத சிதம்பர சுவாமி சன்னதியில் உட்கார்ந்து கொண்டு பேசாமல் இருந்து கொண்டு இருக்கிறேன். என் அருகே கிராமணியார் என்கின்ற ஒரு அன்பரும் இருக்கிறார். அவர் சுற்றிக்கிட்டே வந்தார். வந்தவுடனே என்னை திடீர்னு கேட்டார், இது என்ன கோயிலுங்க? வரும்போதே முருகன் கோயில் பார்க்கலையே. ஆமாம் முருகன் கோயில் எப்படி? அப்போ சிதம்பர சுவாமியை பற்றி கொஞ்சம் சொன்னேன். என்ன சிதம்பர சுவாமி என்ன கோயிலுங்க, மருத்துவ சீட்டு கிடைக்கல, இப்படி போட்டு இப்போ நொந்து போய் ஏன்னோ திடீர்னு இந்த பக்கம் என் டிரைவர் வந்துட்டான், இப்படி எப்படி போய் செங்கல்பட்டு போய் போவாங்க. என்ன சீட்டு கிடைக்கல? மருத்துவ படிப்பு கிடைக்கல, எம்பிபிஎஸ் கிடைக்கல. சரி, யார்கிட்ட? அமைச்சர்கிட்ட. அவங்ககிட்ட ஒன்றும் வேண்டாம், யந்திரம் சன்னதி ஒன்று இருக்கிறது, இங்கே 2 யந்திரங்கள் இருக்கிறது, தீர்த்தவாரி ஒன்று யந்திரமாலான்னு, அதுக்கு ஒரு அபிஷேகத்தை நான் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டு போங்க, முடிஞ்ச பிறகு வந்து பண்ணுங்க. இப்போ எத்தனையோ போய் கைவிட்டுட்டீங்களா? இதை மானசீகம் யான் சொல்லுவதை உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்காக எனக்காக யந்திரமாலா சக்கரம் அபிஷேகம் செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு போங்க அப்படின்னு. இது என்னவோ திடீர் ஆமாம் நாங்கள் சொன்னோம், அது பெருமையை சொன்னோம். அவர் அன்றைய தினமே புறப்பட்டு விடிய காலம் ஊருக்கு போனவரு அங்கே ஆர்டர் வந்திருக்கிறது, மருத்துவ அட்மிஷன் சென்னைக்கே வந்திருக்கிறது. அவர் உடனே உறங்கலை, மறுநாளே புறப்பட்டு வராரு. புறப்பட்டு இங்கே ஒரு கருப்பாக ஒருத்தர் இருந்தாருன்னு திறந்து அப்போ தான் உள்ள நுழைஞ்சு, சுவாமி உண்மைதான், நான் சாமி இல்லை சாதாரண ஒரு ஆள் தான் அப்படி. இந்த பிரகாரத்தில் இருக்கின்ற மூர்த்தங்களுக்கு கட்ட எவ்வளோ அபிஷேகம் ஆகும், திருப்பணி எவ்வளோ ஆகும்னு கேட்டார். நான் உடனே அங்கேருந்து மடாதிபதிக்கு அனுப்பிச்சேன். 16,000 அப்போ சரி 16,000 செக்காக வேணுமா கேஷாக வேணுமான்னார். இல்லைங்க செக்கு வாங்க மாட்டாங்க, கேஷாக கொடுத்துடுங்க, கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது உள்ள என்னென்ன நடக்குது. அப்போவே கொடுத்துட்டு போனார். அத்தகைய யான் கண்ட உண்மை பெரிய நிறைய இருக்கிறார். நினைத்தது நினைத்தபடியாக கண்ட உண்மை. அடுத்தது இந்த சூரசம்ஹாரம் எந்தெந்த இடங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னேன். திருச்செந்தூரை பற்றி பேசினாங்க. 6 சூரர்களை வைத்து இங்கே ஒரு உற்சவம் செய்வ சசியில பண்ணுவாங்க. அங்குதான் ஒன்று ஜனங்களுக்கு தெரியாதாங்க, இது என்னென்ன சூரம், இது எதுன்னு தெரியாது, இது ஆப்டா இது சாப்பிட்டா அப்படின்னு கிராமங்களுக்கு தெரியதில்லை. யாரு 6 பேர் தலைமை சூரனாக இருப்பவன் சூரபதுமன் 1, 2வது யாரு சிங்கமுகன், 3வது யாரு தாருகன், 4வது யாரு அமைச்சர் தர்மகோபன், 5வது யாரு பானுகோபன். இந்த இடையில அஜமுகி என்கின்ற தங்கை
இந்த 6 மூர்த்தங்கள் இங்கே உண்டு. இந்த 6 உருவங்களை வைத்து சஷ்டியில சம்ஹாரம் இங்கே மட்டும்தான் நடக்கும். இடம் கொஞ்சம் சிறியதாக இருக்கிறது. ஆகிய 6 அசுரர்களை வைத்து சம்ஹாரம் செய்கிற ஒரு அற்புத நிகழ்வு சமராபுரி மட்டையில். திருச்செந்தூரில் 3 தான் அப்படி பண்ணுவான். கடைசியில் ஒன்றே வச்சு ஆட்டிட்டு போய் இதை நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வகையில் ஒரு உதாரணத்தை வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன். ஒரு கோயம்புத்தூர் பெரியவர் இங்கே வந்து பாருங்கள், இது உண்மைதானா என்று நினைந்து அவர்கள் கருவறைகளை கேட்டு பாருங்கள். பிறகு அவர்கள் ஏற்பட்ட அனுபவத்தை நினைந்து பாருங்கள். ஆகவே எல்லாவித அனுபவங்களும் இங்கே கிடைக்கும் என்று என் திருப்போரூர் சிதம்பர குருநாதருடைய திருவடிகளை வணங்கி விண்ணப்பமாக வைத்து, நல்லவைகள் நடக்க தீயவைகள் அகல சகல செல்வமும் அடியார்களுக்கு வந்து சேர உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். சிறிய தவறுகள் இருக்கலாம், அதை பெரிது கொள்ளாமல் உண்மை